தொழிலாளர்கள் எவ்வளவுதான் கடுமையாக உழைத்தாலும் குடும்பத்தினருடன் நேரம் ஒதுக்குவது மிகவும் முக்கியம் என்று சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அம்பத்தூரில் மே தினத்தை ஒட்டி நாடார் நற்பணி மன்றத்தின் 27வது குடும்ப விழா நடைபெற்றது. இதில் நடத்தப்பட்ட ஓட்டப்பந்தயம், கயிறு இழுத்தல், கோலம் வரைதல் போன்ற பல்வேறு போட்டிகளில் சிறியோர் முதல் பெரியோர் வரை பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மகளிருக்கு தையல் இயந்திரம் ஆகியவற்றை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், உழைப்பாளராக தனது வாழ்வில் சந்தித்த சிறந்த அனுபவங்களை அங்கிருந்த தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொண்டார். உழைக்கும் சமுதாயத்தினர் முன்னேற்றம் அடைந்தால் நமது நாடு முன்னேறும் என்று குறிப்பிட்டார். தொழிலாளர்கள் கடுமையாக உழைத்தாலும் நேரம் ஒதுக்கி குடும்பத்தினருடன் கலந்துரையாடுவது அவசியமானது, அது மிகவும் நல்லது என்றும் சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் தெரிவித்தார். இன்னைக்கு மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். இன்னைக்கு இந்த இடத்துல உழைப்பாளர்களை கௌரவிக்கிறதுக்காக உழைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து தங்களை கௌரவிச்சுக்கிறதுக்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை இன்னைக்கு ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. நல்லது கெட்டது, தூக்கம் துக்கம் சந்தோஷம், வாழ்க்கையில ஒண்ணுமே அனுபவிக்காம ஓடி ஓடி உழைச்சி 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 ஏன்னா தன் குடும்பத்தை தன் சமுதாயத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுல அந்த உழைப்பை செலுத்துறதுல ஒரு ஆட்களை இந்த உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. பிறருக்காக உழைக்கக்கூடியவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பொதுவான காரியம் அப்படின்னு வரும்போது குடும்பத்தையே மறந்துடுவாங்க. ஏன்னா இந்த சங்கத்தில் இருக்கவங்க எல்லாம் வீட்டில் கண்டிப்பா அந்த பஞ்சாயத்து இருக்கும். சங்கத்துக்கு வந்தா வீடு மறந்துடும், தொழில் மறந்துடும், எல்லாம் மறந்துடும். பொது நலன்ல ரொம்ப அக்கறை உள்ள ஒரு கூட்டம். எல்லாருக்கும் நல்ல உதவி செய்யற மனப்பான்மை கொண்ட ஒரு நல்ல உள்ளம் உள்ளவங்க. நம்ம குடும்பங்கள்ல உழைக்கிறதுக்கு நேரம் செலவிடுறோம், ஓடுறதுக்கு நேரம் செலவிடுறோம், பொது காரியங்களுக்கு நேரம் செலவிடுறோம், கண்ட கண்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள் சொல்லி நம்ம நேரங்களை செலவிடுறோம். ஆனா குடும்பமா உட்கார்ந்து ஒரு நாளும் பேசுறதே கிடையாது. குடும்பமா உட்கார்ந்து அண்ணன், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், தங்கச்சி, அக்கா எல்லாரும் உட்கார்ந்து மனம் விட்டு பேசுறதே கிடையாது. இப்ப நீங்க உங்க குடும்பத்துல 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து பேசி பாருங்க. இந்த உறவுல இருக்கிற அந்த பெருமைகள் மாறி போய்கிட்டே இருக்கும். இது நம்ம குடும்பங்கிற ஃபீல் அங்கதான் உருவாகும். ஏன்னா தனியா ஓடிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஒரு குறுக்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கோபம் வந்துடும். ஏன்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்ன பார்த்து கேள்வி கேட்டுட்டேன்னு ஒரு கோபம் வரும். ஆனா நீங்க இப்படி உட்கார்ந்து பேசுற பட்சத்துல உங்க குடும்பம் அப்படியே தன்னால உயர்றத உங்க கண்ணு முன்னால நீங்க பாப்பீங்க. நீங்க குடும்பமா உட்கார்ந்து ஏதோ ஒரு நேரம் ஒதுக்கி, அது சாயங்காலமோ இல்ல காலையிலயோ தூங்கி முடிச்ச உடனே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து கதை பேசணும். இல்ல சாயங்காலம் எல்லாரும் படுக்க போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து எல்லாரும் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாம் உட்கார்ந்து நீங்க பேசி பாருங்க. அந்த குடும்பத்துல உங்களுடைய வளர்ச்சியை இந்த உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாது. அதை மிஸ் பண்ணனால்தான் இன்னைக்கு எதையோ ஒரு சமூகத்துக்கிட்ட இன்னைக்கு எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு நம்ம இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம உழைக்கிறதுக்கு ஒரு முடிவு இருக்கு. நம்ம உழைச்சி முடிச்சாச்சு அப்படின்னு நான் நம்புறேன். நல்லா உழைச்சிருக்கிறோம். ஆனா நாம பேர் சொல்ற அளவுக்கு ஒரு சிலர் தான் இன்னைக்கு போய் நிற்கிறாங்க. நம்முடைய உழைப்புடைய சக்தி நம்மளை அங்கங்க ஒரு குறுநில மன்னர்களை உருவாக்கி இருக்கணும். அது நம்ம இழந்ததுக்கு காரணம் நமக்குள்ளேயே உள்ள சின்ன போட்டி பொறாம தான். 90களில் நாங்கள் கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுல காலையில் 6 மணிக்கு போயிடுவோம், ராத்திரி 11 12 மணி வரைக்கும் கம்பெனில தான் இருப்பேன். 4 முழுசும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். சாப்பாடை பத்தி ஞாபகமே வராது. சாப்பாடை பத்தி ஞாபகமே வராது. உழைச்சி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய விலைக்கரையை நம்ம கொடுத்துதான் ஆகணும்.